நான் வில்லனா முன்னாடி வந்து நின்னா என் முன்னாடி எந்த ஹீரோவும் நிற்க முடியாது ராஜா. சோலோ காய்ஸ் எல்லாரும் எப்படிங்க? நான் நல்லா இருக்கீங்க. இந்த வருஷத்தை முடிய போகுது. இந்த வருஷம் முடிய போகுது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேம்குள்ளேருந்து ஒரு கேரக்டர் ரிமூவ் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கோம், என்னென்ன கமெண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி படிக்க போகிறோம். அது என்ன கேரக்டருங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு வந்துடுவோமா. Chrono will be leaving the Free Fire Max universe soon, with his last day being on December 31st, 2024. All Chrono-related items will be removed from our store and game interface. However, players who already own these items can continue using them. Goodbye Free Fire Max. Thank you for giving me the opportunity to be a part of this amazing game. To be the best, you need the best. बेस्ट बनने के लिए बेस्ट करना होगा. किसी चमत्कार पर नहीं, मुझ पर भरोसा रखो. Trust me. ஸோ கைஸ் இப்போ வரையும் நீங்கள் பார்த்தது எல்லாமே உண்மை தான். ஏன்னா கேம்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா CR7 கேரக்டர் இந்த மந்தோட பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வருஷத்தோட பார்த்தீங்கன்னா முடிய போகுது. இந்த கேரக்டர் கேம்லேருந்து ரிமூவ் ஆக போகுது. ரிமூவ் ஆக போகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரே கேம்குள்ளே இருக்காது. அப்புறம் பவர்ஸும் இருக்காதுன்னு கேட்டிங்கன்னா இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா சிப்பாக கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா தான் கேரக்டரோட பண்டில், ஜெஸி, அதுக்கப்புறம் க்ளோவால், எமோட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டானான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பேக்கில் கேம்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. ஆனால் கேரக்டர் மட்டும் ரிமூவ் ஆக போகுது. அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பிடிக்காத விஷயமாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்டேட்டுக்கு அப்டேட் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சேஞ்சஸை கொண்டு வருவாங்க. ஓல்டு பீக்கை தூக்கினானுங்க, சரி அதில் ஒரு நியாயம் இருந்துச்சு. ஆனால் ஓல்டு பீக்கை தூக்கிறதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா கேம்குள்ளே இருந்த எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா கன்னாக்காரன் எடுத்துட்டான். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா கேம்குள்ளேருந்து கேரக்டர்ஸே எடுத்துட்டான். இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னும் 2 கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கேம்லேருந்து இருக்காது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இல்லை கன்னாக்காரனை சொல்லி எந்த குத்தமும் கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா CR7ஓட பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் இருந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா ரொனால்டோவோட அந்த கான்ட்ராக்ட் தான் முடிய போகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கேம்லேருந்து பண்ண போகிறாங்க. அதுக்கு பதிலாக தான் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே கைஸ், இந்த வருஷத்தில் நம்மளுக்கு வந்த கமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸை பற்றி பார்த்துருவோமா. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் போடுறதாவே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேண்டமாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய கமெண்ட்ஸும் வந்தது கிடையாது. கமெண்ட்ஸையும் நான் அதிகமாக பார்ப்பேன், ஆனால் வியூஸும் அந்தளவுக்கு போயிட கிடையாது. ரேண்டமாக நம்மளுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வரும்னு தான் நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வரல. எல்லோரும் பேஸ் பண்ணுறது தான், நானும் பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ண ஒரு விஷயம் தான். அதையும் பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்துருக்குது. அது என்னங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துடலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கமெண்ட்ஸும் வந்தது கிடையாது. 2-3 கமெண்ட்ஸ் தான் வந்துருக்குது. அது போன வருஷம் கமெண்ட்ஸு இந்த வருஷம் கமெண்ட்ஸையும் சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா போட்டலான்னு பார்த்தேன். ஓகே, என்னென்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, சூப்பர் ப்ரோ கேம் ப்ளே பண்ணியிருக்கோமா கைஸ். அதாவது பார்த்தீங்கன்னா ஹேக்கர் தான் பார்த்தீங்கன்னா ஹேக்கர் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ போட்டது அதில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஐயோ அந்த வீடியோ நல்லா இருக்கிறதுனால தான் கமெண்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா ப்ரோ வீடியோ நல்லா இருக்குது, வாய்ஸும் நல்லா கொடுத்துருக்கீங்க, கொஞ்சம் விட்டு வர்ற மாதிரி இருக்குது. அது மட்டும் பார்த்தீங்கன்னா சில ஃபன்னியான மீம்ஸை போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. ஃபன்னியான மீம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறது தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த ஃபனி சவுண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபனி நியூஸை டவுன்லோட் பண்ணுறது தான் தெரிய மாட்டேங்குது. அந்த எங்கே டவுன்லோட் பண்ணணும்னு பார்த்தா பண்ண வேண்டியெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணிடலாம். இதுக்கு மேலே வரப்போகிற வீடியோஸ்லாம் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்துருவோமா. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோ நான் 4 வவுச்சர்லேயே ஸ்பின் பண்ணி எடுத்துட்டேன், எனக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம டாம்சன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணோம் பார்த்தீங்களா, ஃப்ரீலேயே 9 வவுச்சரில் எப்படி ஸ்பின் பண்ணி எடுக்கிறதுங்கிறது. நம்மளுக்காச்சும் 9 ஸ்பின்னு இவருக்கு பார்த்தீங்கன்னா 4 ஸ்பின்னில் எடுத்துருக்காரு. பரவாயில்ல ப்ரோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3500 டைமண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா அவர் அந்த கன் ஸ்கின்னை எடுக்கிறதுக்கு அவ்வளோ பார்த்தீங்கன்னா டைமண்ட் டாப் அப் பண்ணியிருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம 9 ஸ்பின்னில் தான் எடுத்தேன். ஓகே, பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ப்ரோ. அதனால தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அது என்ன கமெண்ட் பார்த்தீங்கன்னா, டே தற்கூதி அது டாமஸ் இல்லைடா டாம்சன்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கன் ஸ்கின்னை எடுத்த சந்தோஷத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தடவை பார்த்தீங்கன்னா டாமஸ்ன்னு சொல்லிட்டோம் போல இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்தீங்கன்னா இப்படி கழுவி ஊற்றிட்டாரு. பரவாயில்ல, தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தில் பார்த்தீங்கன்னா டாம்சனை எடுத்துக்கிட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டாம்சன் பார்த்தீங்கன்னா ஓசிவியாக கொடுத்துக்கிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கமெண்ட்டை பற்றி பார்த்துருவோம். இல்லை என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சரியாக புரியல. அதாவது பார்த்தீங்கன்னா கராரி மேப்பில் நான் சுற்றி பார்த்து அந்த இடத்துல இந்த மாதிரி எதுவும் நடக்கலைங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு சரியாக புரியலை, என்ன தான் பார்த்தாரு என்ன தான் பார்க்கலைங்கிற மாதிரி. அதாவது கராரி மேப்பில் அவர் சுற்றி முற்றி பார்த்துருக்காரு போல இருக்குது. இந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்கலைங்கிற மாதிரி இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம சரியாக பார்த்திங்கன்னா எடிட் பண்ணி சில வீடியோஸ்லாம் போடுவோம் யூடியூப்பில். அந்த வீடியோவை பார்த்து தான் இவர் பார்த்திங்கன்னா இதை பார்த்துருக்காரு.
ஓகே கைஸ், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வர போகிறோம். அந்த ஒரு பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த வருஷத்தில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோங்கிறத பற்றி பார்த்துருவோமா? அதுக்காக தான் எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகே கைஸ், நீங்கள் எதிர்பார்த்த தருணம் வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் நம்ம எவ்வளோ சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோம், போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோ இப்போ உங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா நம்ம ரீச் பண்ண சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா பிளாக் ஆடம் கேமிங்கில் நம்ம ரீச் பண்ண சப்ஸ்கிரைபர் 166 சப்ஸ்கிரைபர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வருஷத்தில் ரீச் பண்ணியிருக்கோம். போன வருஷம் இந்த வருஷம் மொத்தத்தையும் சேர்த்து கணக்கு போட்டாலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸே மொத்தமாக இவ்வளோ தான். இவ்வளோ பேருக்காக பார்த்தீங்கன்னா நம்ம இன்னுமே வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கோம். நீங்கள் என்ன நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கனால தான் பார்த்தீங்கன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா நான் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கேன். இவங்க தான் என்னோட மோட்டிவேஷனு. நீங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் ஒவ்வொரு லைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறதுனால நான் அதிகபட்ச வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனால் என்னால் பார்த்தீங்கன்னா ஏன் டெய்லிஸ் வீடியோஸ் போட முடியலங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் டெய்லிஸ் வீடியோஸ் போடுறதே பார்த்தீங்கன்னா வீக்லி டேஸ்லேயே லீவ் டேஸ்லேயே தான் பார்த்தீங்கன்னா நான் வீடியோஸே போடுறேன். ஏன் அப்படி வீடியோஸ் போடுறீங்க ப்ரோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் போயிட்டுருக்கேன், அதாவது நான் வேலைக்கு போயிட்டுருக்க சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா என்னால் டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியலை. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டுருக்க சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா என்னால் அதிகபட்ச வீடியோஸ் போட முடியல. அங்கே ஃப்ரீயாக இருந்த டைமில் பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோஸ் போடலான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் முடியாது. நான் கேமும் பார்த்தீங்கன்னா அதிகமாக விளையாடுறது கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா கெர்னாக்காரம் பண்ணுற சில விஷயங்கள்னாலே பார்த்தீங்கன்னா எனக்கு கேம் விளையாடவே சில பிடிக்க மாட்டேங்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் கேமிங் விளையாடுறதே விட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வச்சிருக்கோமா இல்லையாங்கிற ஒரு டவுட்டே எனக்கு வந்துடுது. ஆனால் அந்த ஒரு சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா நான் கேம் பிளே வீடியோவை அதிகமாக போகிறதில்ல. நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கும், என்ன ப்ரோ நீங்கள் அனிமையை பற்றியும் பேசுகிறீங்க கேம் பிளே பற்றியும் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு சேனல் வச்சுருந்தேன். எல்லா யூடியூபர்ஸும் பேஸ் பண்ணுறது தான் நானும் பேஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு சேனல் பண்ணால் அதை ஹேக் பண்ணி தூக்கிட்டானுங்க. தூக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சேனல் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா தைரியமே இல்லை. அதாவது என்ன சொல்லணும்னா எனக்கு மோட்டிவேஷனே இல்லைங்க. முதல் சேனல் போயிடுச்சு, ரெண்டாவது சேனல் எப்படி இருந்தாலும் ஹேக் பண்ணி தூக்கிடுவானுங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சேனலே ஒன்றும் போடவே வேணான்னு அந்த ஒரு சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா நான் அனிமே பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். அனிமே பார்க்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நிறைய மோட்டிவேட் ஆகி அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போடவே ஸ்டார்ட் பண்ணேன். எக்ஸப்ட் பார்த்தீங்கன்னா நான் அனிமையை பற்றியும் பேசுவேன்டா கேம் பற்றியும் பேசுவேன்னாங்கிறனால தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம அனிமையை பற்றி அதிகமாக பேசுறது இல்லை, ஏன்னா கேம் பிளே பற்றி தான் அதிகமாக பேசுகிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் ப்ராப்ளம் தான், காப்பிரைட் பிரச்சனையும் சேர்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சேனல் எப்படி ஆக்காச்சுன்னா ஒரு அழகோட ஆக்கிறனால பார்த்தீங்கன்னா அந்த சேனலே பார்த்தீங்கன்னா ஊற்றி மூழ்கிடுச்சு. அவனுக்கும் சேனல் இல்லாமல் எனக்கும் சேனல் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரேடியாக பார்த்தீங்கன்னா நட்டாண்டில் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போய் தொலைஞ்சு போயிடுச்சு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நான் சேனலில் போடாமல் வேணாமாங்கிற பட்சத்தில் தான் பார்த்தீங்கன்னா நருட்டோ அண்ட் ட்ராகன் பால் ஒன் பீஸ் எல்லாம் பார்த்து நான் மோட்டிவேட் ஆகி செகண்ட் சேனல்லையே ஆக்டிவேட் பண்ண சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா அனிமையை பற்றியும் பேசுவோம் கேம் பிளே பற்றியும் பேசுவோங்கிற பட்சத்தில் தான் இருந்துச்சு. ஓகே கைஸ், நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவாங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ரொனால்டோவும் பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம CR7 கேரக்டரும் கேம்லேருந்து ரிமூவ் பண்ண போகிறாங்க. அவருக்கு ஒரு குட் பை சொல்லுவோம். நெக்ஸ்ட் வீடியோ செஞ்சு பை.